திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதி பதே அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியான வரும் யானை கடல் நாழும் மறவாமல் அழியாழும் மல தூவும் அடியார்கள் உளமாற வழியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியபெருவர் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கான சிந்தனையிலே நமக்கு சென்ற வாரம் 31வது பாடலை பார்த்தோம். ரொம்ப அருமையான ஒரு பாடலாக பொக்கக்குடிலில் புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்கச் சிவந்த கடல் வீடு தந்து அருள் சிந்து வெந்து கொக்கு தரிபட்டு எரிபட்டு உதிரம் குமு குமுவென கக்க கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே என்பதாக அருமையாக அமைத்து கொடுத்தார் அந்த 31வது பாடலில். பொக்கக்குடில், இந்த பொய்யான உடம்பு, இன்றைக்கி உடம்பு நம்ம பொய்யின்றதை ஏற்றுக்கொள்வது கூட கொஞ்சம் கஷ்டமான ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் இது பொய்மையே என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மாயா காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வினைக்கு ஈடாக இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க முடியுதான்னா அதுவும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உலகமும் உடலும், இது ரெண்டையுமே, ஏன்னா அனுபவ உலகத்தில் தான் நமக்கு இந்த உடல் கொண்டு அனுபவம் உலகத்தின் மூலமாக இது எல்லாத்தையும் பார்த்தா அந்த பொக்கக்குடிலில் அப்போ இனி ஒரு பிறவி என்பது அடியேனுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பாடலில் ரொம்ப அழகாக சொன்னார். பொக்கக்குடிலில் புகுதா, இனி ஒரு தடவை உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னா அப்போ அடியனுக்கு என்ன கிடைக்கணும்னா அவருடைய திருவடி. ஏன்னா ஒன்று விட்டு ஒன்று பற்றி இன்னொன்று பிடிக்கலைன்னா இந்த ஆன்மா சார்பு இல்லாமல் இருக்க முடியாது. சார்ந்ததன் வண்ணம் எதையாவது ஒன்று சார்ந்து இருக்கணும். இப்போ மாயை, இந்த மாயை கண்மத்தோடு கூடி இங்கே உடம்பை சார்ந்து இருக்கிறது. இதை விட்ட மாத்திரத்தில் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை பிடித்த மாத்திரத்தில் இதை விட்டதா, இதை விட்ட மாத்திரத்தில் அதை பிடித்ததா என்ற மாத்திரத்தில் ரெண்டும் ஒரே நேரத்தில் வல்ல பரிபாகமும் சத்தினி பாதமும் இந்த திருவடி சார்பு, அதைத்தான் அந்த பாட்டில் அழகாக சொன்னார். சிவந்த செக்கச்சிவந்த அப்படியே புண்டரீகம், அழகான தாமரை போன்ற உன்னுடைய திருவடி, முருகப்பெருமானுடைய திருவடி சார்பு. அதை நினைக்கும் போதே மனதிற்குள்ள ஒரு சந்தோஷம் நமக்கெல்லாம் வரும். அருமையான அந்த தாமரை போன்ற அந்த திருவடி கிடைத்து விட்டால் பேரின்பம், இந்த சிற்றின்பம் நீங்கி பேரின்பம். அதுதானே இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா சித்திரை விசு காலையிலே எழுந்திரிச்சு நல்ல விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு எல்லா வகையான பழங்களை எல்லாம் வைத்து பூக்களை எல்லாம் வைத்து அது பூஜை செய்து, இதெல்லாம் எதற்காக என்றால் இனிவரும் காலம் எங்களுக்கு இன்பமாக இருக்க வேண்டும். இன்பத்தை தானே வேண்டோம். அப்போ கனி தந்தால் கனி உண்ண வல்லீரோ. அப்பர் பெருமான் நீ காலையிலேருந்து சாயங்காலம் வரை நினச்சிக்கிட்டே இருங்க. இன்றைக்கு மட்டும் இல்லை, தினந்தோறும் நினைக்கிறோம். இன்றைக்காவது நல்லா நினைக்க. கனி தந்தால் கனி உண்ண வல்லீரோ. இந்த வார்த்தை, இந்த பாட்டோடைய அர்த்தமும் அதுதான். புண்டரீகத்தினும் செக்கச்சி வந்த கடல் வீடு தந்து அருள். நான் தந்துடுறேன், ஒன்றால் பிடிக்க முடியுமா? உனக்கு குடியிருக்க முடியுமா? அவ்வளோதான் கேள்வி. இதில் சாமி தர்றதுக்கு இந்த நிமிஷம் இந்த நொடியே தர்றதுக்கு காத்திருக்கார். ஆனால் நாம் பழைய வீட்டை விடுறதுக்கு மனசு இல்லையே. அதை விட்டால் தானே இதை பிடிக்க முடியும். அவ்வளோதான். அப்போ கனி என்பது மேலான பேரின்ப பெருவாழ்வு. இதை மட்டும் இன்னைக்கு நினச்சிக்கோங்க. ஏன்னா விஷுக்கனி அப்படின்னா கனி காணுதல் அப்படின்னா கனி என்பது எல்லாம் நம்ம காரைக்காலமையாரெலாம் நம்ம நினைக்கணும். கனி சுவாமி கொடுத்தார் இல்லையா, கனி
என்ன கனி? மதுரக்கனி, அதிமதுரக்கனி, அதிசயக்கனி. அப்போ அந்த கனியெல்லாம் நமக்கு கிடைக்குமானா கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? இந்த மாயை, இந்த ஆணவம் இதெல்லாம் நீங்கினா கிடைக்கும். மாயை எப்படி நீங்கும்? ஆணவம் நீங்கினா. அதுக்கு தான் அந்த பாட்டிலேயே சொல்லிட்டாரு, சிந்து வெந்து கொக்கு தரிப்பட்டு எரிப்பட்டு உதிரம் குமுகுமுவென கக்க கிரி உருவ. அப்படியே இந்த மாயை என்ற அந்த கிரௌஞ்சா கிரி மலை, கிரௌஞ்ச மலை அப்படியே உருவ கதிர்வேல் தொட்டவன். கதிர்வேல் என்றால் ஞானமே வடிவான வேல், ஒளியின் வடிவா. ஏன்னா இது இருள். அப்போ இருளான ஒன்றை நீக்குவதற்கு வந்த அஞ்ஞானத்தை நீக்க வந்த ஞான வடிவேல். அதைத்தான் அந்த 31வது பாட்டில் அழகாக சொன்னார். இப்போ அதை வச்சே அடுத்த பாட்டும் வருக ஒன்றுக்கொன்று அப்படியே தொடர்ச்சியாக வருவது போல் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த அருளாளர்களே உயிர்களாகிய நாம் பக்குவப்பட வேண்டும். மேலான வீட்டின்பம் பேரின்பத்தை அடைய வேண்டும். சிற்றின்பத்தை நாடி செல்பவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம். அதில் மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்கிறார், திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. நினைதோறும் காண்தர். எப்பெல்லாம் சாமியை நினைக்கிறோமோ அப்பெல்லாம் அந்த அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே. இந்த திருவடி தூக்கிய திருவடி, அதிலிருந்து வழியக்கூடிய அந்த தேன் கொஞ்சம் நெஞ்சல்லங்க, ஏராளமாக ஊற்றெடுத்து வருகிறது. இதை அடைந்து விட்டால் பேரின்பம் என்பதைத்தான் அடுத்த பாட்டிலை 32வது பாடலையும் அழகா சொல்றார் பாருங்க. கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன் கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட வேல் கந்தனே. அருமையான ஒரு வரி. ஏன்னா இன்றைக்கு என்னைக்கோ இது நடந்தது. கிரௌஞ்சா கிரி, கிரௌஞ்ச அசுரன், கிரௌஞ்சம் என்ற மலையிலே வசிக்கக்கூடிய மாயா காரியமாகிய இந்த அசுரன், அந்த அசுரனை அழிப்பதற்காக வந்த கையில் ஞானவேலோடு புறப்பட்டு வந்த முருகப்பெருமான். அது அன்று இல்லை, இன்றைக்கும் இங்கே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மாயை, இந்த மாயையின் காரியம் எதெல்லாம் அப்படின்னா, மாயை நமக்கு விளக்க வந்த பொருள் தான். ஆனால் மாயை மயக்கமும் விகுதி போடுவார், மயக்கமும் செய்யும். எதில் மயங்கி இருக்கோம், இதுதான் உண்மை என்று மயங்கி இருக்கிறோம். இந்த உலக இன்பமே இன்பம் என்று மயங்கி இருக்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ பேர், எத்தனையோ சமயங்கள், மதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இதையே சொல்கிறது, இந்த இன்பமே இன்பம், இப்போ அணுகிற இன்பத்தை விட்டு எப்பயோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கியே என்றெல்லாம் சொல்லக்கூடியதை நம்ம சாத்திரங்களில் பார்க்குறோம். அப்போது இந்த மாயை நீக்கப்பட வேண்டுமா என்றால், நீக்கப்படணுமா இல்லைன்னா அனுபவிக்கப்படணுமா அப்படின்னா அனுபவிக்கணும். ஆனால் இது நமக்குரிய பொருள் அல்ல என்று உணர வேண்டும். இது தசகாரியம் படிக்கும்போது நமக்கு நல்லா புரியும். தத்துவ ரூபமாக, தத்துவ தரிசனமாக, தத்துவ சுத்தியாக. தத்துவங்கள் எல்லாம் எனக்கு வேறுபட்டது. மாயையின் காரியங்கள் ஜடம். இந்த ஜடப்பொருள் எனக்குரிய பொருள் அல்ல. எனக்குரிய பொருள் சித்து பொருள். அது சிவரூபமாக வந்து என்னை தரிசிக்க வைத்து, ஆன்மாவை தரிசிக்க வைத்து இந்த தத்துவங்களை எல்லாம் சுத்தி பண்ணும். அதான நமக்கு 8ஆம் சூத்திரமாக வருது. அப்படி வரும்போது சிவரூபம் காட்டிய அந்த இறைவன் முருகப்பெருமான், இங்கே முருகப்பெருமான் சிவரூபம் காட்டிய முருகப்பெருமான் அடுத்தாப்புல தரிசனத்தை கொடுக்கிறார். எப்போது கொடுக்கிறார்? ஆன்ம சுத்தி என்று. ஆன்மா ஏன்னா இப்போ தத்துவங்களாம் சுத்தி ஆயிட்டு, இது எனக்கு வேறுபட்டது. ஆனால் இப்போ ஆன்மா கொஞ்சம் புனைச்சிக்கிட்டு இருக்கு, நான் பெரிய ஆள், அதுவும் அடக்கப்படும். யான் எனது என்னும் செருக்கு அறுக்க வேண்டும். ஆன்ம சுத்தி நிகழும் போது இங்கே சிவ தரிசனமாக அடுத்து மீண்டும் சொல்லுவார் ஆன்ம சுத்தின்னு. முதலையும் ஆன்ம சுத்தி, அப்புறம் 10ஆம் சூத்திரத்திலே ஆன்ம சுத்தி. 10ஆம் சூத்திரம் பயன். அந்த பயன் என்ன அப்படின்னா, ஏகனாகி நிற்றலும் இறைப்பணி நிற்று, நீ வேறு நான் வேறு அல்ல என்ற அந்த நிலை. இதெல்லாம் அப்பர் பெருமான் பாடல் வச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே எல்லாருமே பாடியிருக்காங்க. ஏன்னா அருணகிரி பெருமானும் பாடியிருக்காரு, நீயும் நாயும் நானுமாய் ஏக போகமாய் அப்படின்னு இருக்காரு. அப்போ இறைவனோடு அந்த ஒன்றித்த அந்த நிலை, அதுதான் பயன்.
அது போகம், சிவபோகம். சிவயோகம் அப்புறம் சிவபோகம். முதல்ல யோகத்தை ஒன்றி இருத்தல், அப்புறம் அனுபவிக்கணும் இல்லையா? ஒன்றி இருந்தால் மட்டும் பத்தாது, அனுபவிக்கணும். அது சிவபோகம். இப்போ 10, 11 அப்படி வருது. பயன், இதுதான் பயன். இப்போ இங்கேயும் பயனை தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். திருவடி சார்பு. அப்போ அந்த திருவடி சார்பே பயன் என்பதாக போன பாட்டிலேயே அதைத்தான் சொன்னார். திருவடி சார்பு என்பதை சொன்னார். இந்த பாட்டிலையும் அப்படி அழகாக சொல்றார். கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன். கிளைத்து என்ற மாத்திரத்தில், கிளைத்துனா என்னன்னா கிளைச்சிக்கிட்டு வர்றான் பாரு அப்படின்னு சொல்லுவோம். கிளை என்றால் அப்படியே கிளை விட்டு வர்றது. இந்த மாயையின் காரியம் எப்படி வருதா? அந்த அசுரன் அங்கே கிரௌஞ்ச மலையில் இருக்கக்கூடிய அசுரன் வெளிப்படுற மாதிரி தெரிவானா. அவனை அழிக்கும் போது திரும்ப இன்னொரு உருவம் வருமா, திரும்ப இன்னொரு உருவம் வருமா. அழிக்கவே முடியாதான், மீண்டும் மீண்டும் மீண்டும். அதான் கிளைத்து புறப்பட்ட. இன்னைக்கு அப்படி தானே வருது. அப்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு ஒரு அப்பாடான்னு சொல்லும்போது இன்னொன்று, ஒன்று முடியும் போது இன்னொன்று, அடுத்து அடுத்து அடுத்து. அது இன்பம் போல தோன்றும், ஆனால் அது இன்பம் அல்ல, துன்பமே துன்பமே துன்பம். இது நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து, எப்பவுமே ஒரு ஆராய்ச்சி உணர்வு நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். இது எனக்குரிய பொருள், இதனால் வரும் இன்பமும் எனக்குரியது அல்ல என்பதை உணர வேண்டும். இப்போ இப்படி கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன், அந்த சூரன், அந்த அசுரன், கிரௌஞ்சா சுரன் என்று சொல்லக்கூடியது மாயா காரியமாக இருக்கக்கூடியவன். மார்புடன் கிரி, கிரி என்றால் மலை, ஊடுருவ. அப்படியே எல்லாரும் இங்கே நீங்கள் இது முழுக்க கந்தபுராணத்தில் சொல்லப்படுறது தான். ஏற்கனவே போன தடவை அதை பார்த்தோம். கந்தபுராணத்தில் சொல்லப்படக்கூடியதான முருகப்பெருமான் தன்னுடைய தம்பிமாரோடு புறப்பட்டு வருகிறார். அப்போது முருகப்பெருமானுக்கு இங்கே 1,00,000 பேர் தம்பிமார்கள் இருக்கிறார்கள். அந்த 1,00,000 பேரோடு இந்த முருகப்பெருமான் இருக்கிறார். அதான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்லக்கூடியதாக. இப்படிப்பட்ட முருகப்பெருமான் வரும்போதே முதல்ல எதிர்த்து நிற்கிறது யார்? மாயை. இன்றைக்கி நம்ம உலகத்தில் நமக்கு எதிர்த்தா நிற்கிறது யார்? மாயை. அப்படிப்பட்ட மாயையாகிய இவனை, அசுரனை எதிர்ப்பதற்கு தம்பிமார்கள்லாம், ஏம்மா முருகா நீ வரவேணாம்ப்பா, நாங்களே வந்து இதை செய்வோம் என்று சொன்ன மாத்திரத்தில், சரி சரி போங்க 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 அப்படின்னு சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் இங்கே எல்லா தம்பிமார்களும் போகிறாங்க. தம்பிமார்கள் எல்லாம் போகிறாங்க. போய் அந்த மாயாகாரியம் எப்படி இருக்கும்? வா வான்னு கூப்பிட்ற மாதிரி வந்து 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 நேராக எங்கே கொண்டு போயிட்டான்? அந்த குகைக்குள்ளே கொண்டு போயிட்டான். குகைக்குள்ளே கொண்டு போய் உள்ளே போயாச்சு. குகைக்குள்ளே, மலைக்குள்ளே போயாச்சு. மலை மூடப்பட்டது. உள்ளே போய் ஆம்பிக்கிட்டான். எல்லோரும் மயக்கமடைந்து கிடக்கிறாய். இதுதான் மாயை. இன்றைக்கு நம்முடைய நிலைமையும் அப்படி தான் இருக்குது. மாயை என்ற மயக்கத்திற்குள் மயங்கி, இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய உறவு, இதுதான் என்று நாம் மயங்கி கிடக்கிறோம். இந்த மயக்கத்திலிருந்து நம்ம எழுப்புபவர் யார் என்றால் அது சிவமே, அது முருகப்பெருமானே, அது இங்கே வேல் ஞானமே. அஞ்ஞான மயக்கத்திலிருந்து நீக்குவது ஞானவேல் என்பதை அழகாக சொல்கிறார் பாருங்கள். இங்கே துளைத்து புறப்பட்ட வேல் கந்தனே, தனியாக கந்தனேன்னு சொல்லலை, ஊடு உருவ துளைத்து புறப்பட்ட வேல், வேலோடு கூடிய கந்தனே, ஞானவேல். சாதாரணமாக சொல்லுவாங்க, வேலோடு கூடிய முருகப்பெருமானை வணங்கு, முருகனை வணங்கு, ஆனால் வேலோடு கூடிய முருகனை வணங்கு என்று சொல்வார்கள். அந்த வேல், அந்த வேலை பற்றி தான் நமக்கு அருளாளர்கள் ஏராளமாக, பாம்பன் சுவாமிகளாக ரொம்ப அழகாக சொல்கிறார். தூங்கும் போதும் வேலும் மயிலும், மேலும் மயிலும், மேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. இந்த வேல் என்பதே நமக்கு ஞானத்தை தருவது, அஞ்ஞானத்தை நீக்குவது. இவ்வளவுதான். இந்த இடத்துல வேல் துளைத்து புறப்பட்ட, அங்கே கிளைத்து புறப்பட்ட, கலகலையா மாறி மாறி வந்த, இங்கே துளைத்து புறப்பட்ட, அத்தனையும் துளைத்து கொண்டு வெளிவந்த வேல் கந்தனே என்று சொல்லி அடுத்து சொல்றார் பாருங்க. துறந்தோர் உள்ளத்தை
வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு. நல்ல ஒரு அருமையான ஒன்று. இன்றைக்கு நமக்கு துன்பம் வருகிறது என்ற மாத்திரத்தில் அதற்கு காரணம் என்ன என்பதை அருமையாக ஒரு பட்டியல் போடுறார் பாருங்க அருணகிரி பெருமாள். துறந்தோர் உள்ளத்தைங்கிறார். அதுலேயும் இது துறக்காத உள்ளம் கிடையாது, நல்லா துறந்துட்டாங்க. இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் அப்படின்லாம் நம்ம இருக்கிறோம். அப்போ நாம் நான் அதெல்லாம் விட்டுட்டேன்ப்பா, நான் எப்படி அழுப்பா அப்படின்னு நமக்கு நாமே சில நேரங்களில் ஒரு பெருமிதம் கூட நமக்கு வரும்னு வைங்களே. இந்த துறந்தோர் உள்ளத்தை, இந்த நிலை தான் நம்மளை வச்சு தான் பார்க்கணும் இந்த இடம்லாம். ஏன்னா எந்தோ காலத்தில் நடந்தது அது இருக்குது, வரலாறு இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். கௌசிகன் என்ற ஒரு மன்னன், பேரரசன், சாதாரண மன்னன்ல பேரரசன், ஏராளமான படைபலம் கொண்டவன். ஒரு முறை ஒரு அடுத்த பக்கத்து நாட்டில் போய் சண்டை போட்டுட்டு ஜெயிச்சுட்டு வரான். 10,000 பேருக்கு மேலே படை வீரர்கள், அவர்களை ஜெயித்து கொண்டு இங்கே வரும் இந்த கௌசிகன். வரும்போது காட்டு வழியாக வரும்போது முனிவர் அங்கே இருக்கிறார், வசிஷ்ட மகரிஷி இருக்கிறார். இவனுடைய நிலையை பார்க்கிறார். இப்போ ரொம்ப களைப்பு, பசி தாகம் களைப்போடு தான் எல்லாருமா வர்றாங்க. பார்த்து இருந்து இளைப்பாரி செல்லுங்கள், இருந்து இளைப்பாரி உணவு உண்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார். சின்ன குடிசை, அவரே உக்காந்து எந்திரிச்சா தலை தட்டும், குனிஞ்சுதான் வரணும். அப்படிப்பட்ட குடிசைக்குள் இருக்கும் அவர் மன்னனை பார்த்து சொல்கிறார் இருந்து இளைப்பு. மன்னன் எப்படி வந்திருக்கான்? 10,000க்கு மேலே படை வீரர்களோட. அப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறான், 10,000 பேர் கூட வந்திருக்கான், மன்னன் எப்படிப்பட்டவன், அவனும் ஆஜானு பாகுவாக கண்டிப்பாக இருப்பான். இந்த குடிசைக்குள்ளே இவரே எந்திரிச்சு நிற்க முடியாது. இதில் இருந்து இளைப்பாரி சாப்பாடு இது எப்படி கொடுப்பாருன்ட்டு கொஞ்சம் ஒரு நக்கலான ஒரு சிரிப்பு, ஒரு சிரிப்போடு சிரிச்சுக்கிட்டு கேட்குறேன், ஐயா முனிவரே, நான் தனியாக வரலை, ஏராளமான படை வீரர்களோடு வந்திருக்கிறேன். அதனால் இவ்வளவு பேருக்கும் இருக்க இடமும் உணவும் கொடுப்பது என்பது உங்களால் முடியாத காரியம் என்று பணிவோடு தான் சொல்கிறான். மன்னன் நல்லவன் தான். அப்போ சொன்ன மாத்திரத்தில் வசிஷ்டர் பார்க்கிறார், எல்லாம் உண்டு, சென்று நீராடி வாருங்கள். அப்படியே அமைதியாக சாதாரணமாக அமைதியாக சொல்கிறார், சென்று நீராடி வாருங்கள். சொன்ன மாத்திரத்தில் இவனுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். என்ன கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். இல்லை ஒரு பதட்டமாக இருக்கணும் இல்லையா, அது கூட இல்லை. ஒன்ன மாத்திரத்தில் சரி என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். சென்று நீராடி அத்தனை பேருமாக வருகிறார்கள். வந்த போது இவர்களை அமர வைப்பதற்கே ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் அங்கே எழுப்பப்பட்டது. எல்லாம் நொடிக்குள்ள காமதேனு, இவர் அருகில் இருந்தது காமதேனு பசு, அதன் மடியிலிருந்து வெளிப்பட்ட அத்தனை பேர்களும் வகை வகையான உணவுகள், விருந்து. அதுலேயும் அந்த மன்னன் அந்த மண்டபம், அதில் எல்லாரும் ஏன்னா இருந்து இளைப்பாரின்னு சொன்னார் இல்லையா, அப்போ எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் வகை வகையான உணவு வருது. இது வரைக்கும் இவன் வாழ்க்கையில், ஏன்னா மன்னன் இவனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு உணவையே அவன் சாப்பிட்டதே இல்லை. அந்த அளவுக்கான ஒரு ருசியான வகையான சாப்பாடு. ஆச்சரியம் அவனுக்கு எங்கிருந்து வருகிறது. பார்த்தான், பக்கத்தில் ஒரு பசு. இவன் கண்ணுக்கு அது பசுவாக தான் தெரியும், அது காமதேனு அங்கேருந்து வந்தது அப்படின்றதெல்லாம் இவனுக்கு தெரியல, ஒரு பசுவாக தான் தெரியுது. ஆகா, இந்த பசுவுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதா? இவ்வளோண்டு குடிசையில் உட்காந்து கிடக்காரு இவருக்கு எதுக்கு? இவர் சாப்பாடே ஏதோ ஒரு பழத்தை சாப்பிடுவார், அவ்வளவுதான். இவருக்கு இது தேவையா? நமக்கெல்லாம் இப்படி உணவு கொடுத்து இருக்கும் இடம் கொடுக்கிறாரே என்று உயர்ந்த எண்ணம் வரலை. யோசிச்சு பாருங்க, உயர்ந்த எண்ணம் வரலை. என்ன வருதுன்னா, இந்த பசு இவரிடம் இருப்பதை விட நம்மிடம் இருந்தால் இன்னும் எத்தனையோ பேருக்கு பயன்படுமே. இந்த பொருளை அபகரிக்க வேண்டும் என்ற இது சத்திரிய குணம். எந்த பொருள் யாரிடம் இருந்தாலும் தனக்காக வேண்டும் என்பது சத்திரிய குணம். ஆனால் தபசிகள் குணம்,
அது மேலான ஒன்று இல்லையா? இவர் தவசியிலே சிறந்தவர் வசிஷ்டர். அந்த தவசியிடமே கேட்கிறார், ஐயா, இந்த பசுவை என்னிடம் தாங்கள் கொடுத்து விட்டால் எத்தனையோ பயனாக இருக்குமே என்று சொல்ல, இவர் அப்பவும் ஒரு புன்னகை. ஏன்னா தவசிகள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் இல்லை என்ற வார்த்தையே வாயில் வராது. முடியாது, இல்லை, தரமாட்டேன் என்ற வார்த்தையே. ஏன்னா இவர்கள் முற்றும் துறந்தவர்கள். இந்த பொருள் என்னுடையது இல்லை, அது இறைவனுடையது என்று துறந்தவர்கள். அந்த வார்த்தை தான் முக்கியமான, துறந்தவர்கள். இப்போ இவர் சொல்றார், கேட்ட உடனே எனக்கு தர வேண்டும் என்ற மாத்திரத்தில் அது வந்தால் எடுத்துக்கொண்டு என்ற ஒரு பசுமாட்டை இழுக்க முடியாதா? ஒரு ஆள், 2 ஆள், 3 ஆள் வரிசையாக ஒவ்வொன்றா விடுறான். அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணியது இந்த பசு. 10,000 பேரும் விழுந்தார்கள். இப்பொழுதுதான் ஒன்று இவனுக்கு அப்படியே யோசிக்க தோணுகிறது. வலிமை என்பது என்ன? உடல் வலிமை ஒரு வலிமையா? உடல் வலிமை ஒரு வலிமையா? அப்போ வலிமை என்பது இந்த ஒரு உள்ளோண்டு குடிசைக்குள்ளே நிமிர்ந்து கூட உட்கார முடியாது, நிமிர்ந்து எந்திரிக்க முடியாத ஒரு குடிசைக்குள் அமர்ந்து கொண்டு இருந்த இடத்தில் இருந்து கொண்டு, ஏன்னா இவர் 10,000 வீரர்களை கூட்டிகிட்டு போய் ஜெயிச்சுட்டு வர்றது எப்படி? இந்த இருந்த இடத்துல அதுலேயே இவர் முன்னாடி தண்டத்தை இப்படி வச்சுட்டாராம். வச்ச மாத்திரத்தில் முதல்ல இவனுக்கு கோபம் வருது. மன்னன் இல்லையா? எத்தனை பேர் அடிபணிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு பசுவை இழுக்க முடியல, அத்தனை பேரையும் இது துவம்சம் பண்ணுது. உடனே முனிவரையும் தாக்குவதற்கு கிளம்பிய போது முன்னாடி தண்டத்தை வச்சுட்டார். தண்டத்தை தாண்டி அதுக்கு பக்கத்திலேயே யாரும் நெருங்க முடியாத போது அப்படியே தவ சக்தி அவரை சூழ்ந்து நின்றதாம் முன்னாடி இருக்க தண்டத்துக்கு. யோசிச்சு பாருங்க. இதை பார்த்தான் மன்னன், ஆகா, அப்ப என்னுடைய பட வலிமையா? இல்லை, இந்த உட்கார்ந்திருக்காரே இவருடைய தவ இருந்த இடத்தில் இருந்து கொண்டு சாதிக்கும் தவம் இன்றைக்கும் தவசிகளும் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் வாழும் பூமி என்பது நம்முடைய பூமி. ஞான தபோதனர்களை வா என்று அழைக்கும் திரு அண்ணாமலை. இன்னைக்கு திரு அண்ணாமலையை தேடி நாமெல்லாம் போகிறோம்னா எதற்காக என்றால், நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த திருவண்ணாமலையில் போய் கிரிவலை வந்து எனக்கு அது கிடைச்சது, இது கிடைச்சது, இப்படி நடந்தது. தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பக்குவம் பெற்ற ஆன்மாக்களாவது சொல்லாதீர்கள். எல்லாம் தருவதற்கு தயாராக இருக்கும் இறைவன். அப்போ அந்த உள்ளம் எப்படி பக்குவப்படணும் பாருங்க. இறைவன் நம்மோடு கூடியிருக்கிறான். பெரு வியாபகமான இறைவன். அந்த இறைவனை உணர்ந்தால் இந்த ஆன்மாவும் அந்த சிவோகம் என்று சொல்லக்கூடிய வியாபக தன்மையை அடைந்து எல்லாவற்றையும் சாதிக்கும் வலிமையை அடையும். அவ்வளோதான். இதை உணர்ந்துதான் இந்த கௌசிக மன்னன் தன்னுடைய நாடு, தன்னுடைய நகரம், தன்னுடைய மக்கள், செல்வம், உறவினர்கள் எல்லாவற்றையும் துறந்து காட்டிலே பழக்கப்படாத இடம் இவனுக்கு. நல்ல பஞ்சு மத்தியில் எல்லாரும் புடைசூழ இருந்து நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க, இவன் இங்கே வந்து கிடக்கிறான். கடுமையான தவம் இருந்து மேலான நிலையை பெறுவதற்கு அவ்வளோ ஒரு கடுமை. ஏன்னா சத்திரியனுக்கு வலிமை உண்டு, மன வலிமையும் உண்டு, உடல் வலிமை உண்டு, மன வலிமையும் உண்டு. மேலான நிலைக்கு வரும்போது இந்திரன் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆகா இவன் பண்ணுற தவத்தை பார்த்தா நம்ம பதவிக்கு கூட இது வச்சிருவான் போலையே அப்படின்னு சொல்லி இந்த தவத்தை கலைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்போ யாரை அனுப்பலாம் யோசிக்கிறான். இந்த தவத்தை கலைக்க வேண்டும் என்றால் யாரை அனுப்பலாம் என்றால் அழகான கண்களை உடைய பெண்கள். அவ்வளோதான். இந்த பாட்டு இது இப்போ அதுதான் வருது. இந்த வார்த்தை அதுதான். துறந்தோர் உள்ளத்தை வளைத்து பிடித்து பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு. அழகான கண்கள். ஏன்னா அந்த கண்கள் தான் எப்படி இருக்கும், போய் பார்த்த மாத்திரத்தில் அப்படியே பற்றி கொள்ளும். எதை நினைக்குதோ அதை சாதிச்சு விடும். அவ்வளோதான். இங்கே சொல்லப்பட்ட கண்கள் என்பது
சாதாரணமாக எல்லா பெண்களுக்கும் உரியது அல்ல. இது அந்த வகையான பெண்களுக்கே உரியது. எதை சாதிக்கணும், இந்த பொருளை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த பெண்களுக்கு எல்லோருக்கும் உரியது அல்ல. அதைத்தான் இந்த கண்ணார்க்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை அழகாக போட்டார். ஏன்னா முதல்ல வந்தது எது அப்படின்னா முருகப்பெருமானுடைய வேல், கை வேலாயுதம். அது ஞானமே வடிவானது. அஞ்ஞானமாகிய மாயா மலமாக இருக்கக்கூடிய அசுரன், மலை வடிவில் இருக்கக்கூடியவன், கிளைத்து புறப்பட்டு வந்தவனையெல்லாம் அப்படியே அழித்து கொண்டே வந்த வேலை பற்றி சொன்னார். இப்பொழுது கண்ணை பற்றி சொல்கிறார். பெண்களின், அதுவும் வளைத்து பிடிக்கும் பெண்கள், பிறரை வளைத்து பிடிக்கும் அந்த பெண்களுக்குரிய கண்கள். இது படை. என்ன படை? வளைத்து பிடிக்கும் படை. யார் அடையணும்னு நினச்சதோ அதை வளைத்து பிடிக்கும் படை தான் இந்த கண் என்ற படை. அப்போ அங்கே மாயை கிளைத்து புறப்பட்டது. அதை அழிக்க வந்தது எது? வேல். வேல் என்ற அந்த ஆயுதம், கூர்மையான அகண்ட ஆழ்ந்த வேல் ஞானம். இதுதானே அந்த அழிச்சது. இங்கே அப்படியே பொருத்தி பாருங்க. இப்போ இங்கே வந்த கண் என்பது எப்படி இருக்குது? உயிர்கள் மனத்தோடு கூடி எதையெல்லாம் அடையணும் பதைச்சு போய் இருக்காங்க இல்லையா, அந்த பதைப்பில் இருப்பவர்களை தான் இந்த கண் பற்ற முடியும். எல்லாரையும் பற்ற முடியாது. விஸ்வாமித்திரர் எப்படி இருந்தார்? முதல்ல கௌசிகனாக இருந்தார், அனுபவிச்சார். இப்போ அதை விட்டுட்டு வந்து இருந்தார். அப்போ அவருடைய மனம் இப்போ அடங்கி இருந்தாலும் ஒரு பொருள் அடக்கிரும்போது டக்குன்னு இன்னொரு கோணம் அவருக்கு வரும்போது இந்த கண் பார்த்த மாத்திரத்தில் பீரிட்டு எழுந்தது காமம். மயங்கிட்டாரா? ஒரு நிமிஷம். காவி உடுத்தும் தாழ் சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி. எவ்வளோ அருமையான வார்த்தையை போட்டார் பாருங்க. தடுமாற்றம் என்பது வரக்கூடாது. அது உள்ளத்திலும் வரக்கூடாது, செயலிலும். உள்ளத்தில் வந்தால் செயலில் வந்துடும். அந்த உள்ளத்தில் வந்துட்டாலே செயலில் வந்துடும். அதனால தான் வள்ளுவநாயனார் இலக்கணம் சொன்னார். எதுக்கு? தவத்துக்கு. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று சொன்னார். அப்போ தவசிகள், ஞானிகள் இவர்கள் எல்லாம் எதை அடக்கணும் அப்படின்னா, இந்த காவி உடுத்து தாழ்ச்சடை வைத்து காடுகள் புக்கு தடுமாற்றம் வந்துவிடும். அதனால் காய்கனி தூய்த்து காய முறுத்து, இதெல்லாம் சொல்கிறார், அழகாக சொல்கிறார். காய்கனி தூய்த்து காய முறுத்து. இன்றைக்கெல்லாம் அங்கே போடானா அதை விட்டேன் இதை விட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா. பூத ஒடுக்கம், சீவன் ஒடுக்கம். என்ன ஒரு அருமையான வார்த்தை. திருப்புகளில் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் படிக்கும்போது மனசுக்குள்ள ஆழமாக பதியணும். பூதம், பூதம்னா என்னது? ஐம்பூதங்களின் வகையாக இருக்கக்கூடிய இந்த ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் தான். பூத ஒடுக்கம், சீவன் ஒடுக்கம். சீவன் என்பது மனத்தோடு, உயிர்தான், உயிருக்குத்தானே சேர்க்கப்படுது. சீவன் ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞானோ. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்கள். இதில் அப்படியே பொருத்தி வச்சு பாருங்கள், உங்களுக்கு அருமையாக புரியும். இங்கே புறப்பட்ட வேல் கந்தனேன்னு சொன்னார். அடுத்து சொல்கிறாரு துறந்தோர் உள்ளத்தை. இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்கார்ந்தாங்க இல்லையா, அவங்க உள்ளத்தை வளைத்து பிடித்து பதைக்குது. அப்படி பதைக்கிற உள்ளந்தான் அடிபட்டு போகும், விழுந்து போகும். ஐயோ விட்டோம் என்று மனதால் எண்ணினாலும் வாயால் சொன்னாலும் இவர்கள் விடவில்லை என்றுதான் பொருள். அதை மட்டும் மனசுக்கு நான் வச்சுக்கணும். எந்த ஒன்றை நான் விட்டேன் மனசுக்குள்ளே எண்ணினாலும் வாயால் சொன்னாலும் நாம் இன்னும் விடவில்லை, அதிலிருந்து நாம் வெளியே வரவில்லை என்று பொருள் இந்த வார்த்தைக்கு. வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்னை தன்னை வச்சே சொல்கிறார் பாருங்க. ரொம்ப இது பயங்கர ஹைலைட். இதெல்லாம் இது எப்படி சொல்வாங்கன்னா,
பிறருடைய துன்பத்தை நீக்குவதற்காக தன்மேல் ஏற்றிக்கொள்ளுது. நைச்சியானுபாவம் அப்படின்றது. நைச்சியன்னா தன்னை என்கிட்ட இருக்கிற துன்பம் இது அப்படிம்பார். இவர்கிட்டயா இருந்தது? அப்படியே முருகப்பெருமான் நேரில் காட்சி அளித்தவர் இல்லையா? ஆனாலும் சொல்கிறார், எதுக்காகனா நமக்காக தன்மேல் ஏற்றுக்கொண்டு. என்ன மாதிரிப்பா நிறைய இடங்களில் இந்த குஞ்சுதபாதையா பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு உயரமான அந்த உருவம் அப்படியே பணிந்து குனிந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் புரியாதும்பாரு. அப்படியே எனக்கெல்லாம் உண்மைக்கு வாய்விட்டே சிரிச்சுவேன். எப்படி ஒரு பணிவு அப்பா! அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க நம்மளாம் என்னன்னு நம்மை நாம் நொந்துக்கிடணும். அந்த அளவில் இப்படி ஒரு பணிவாக இந்த வார்த்தையை சொல்கிறாங்கப்பா. நாம் கொஞ்சம் தெரிஞ்சோன்னு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறோமே, சின்ன பிள்ளை மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை, இது அறியாமை தான். அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படி. இப்போ இந்த பாட்டில் அப்படியே சார் அவர் என்னை இழைத்து தவிக்கின்ற என்னை அப்படிங்கிறார். தன்னையே முன்னிறுத்துகிறார். என்னை என்னால் வந்து ரட்சிப்பையோ, என்னால் நீ எப்பப்பா வருவ? எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடல் பாருங்க. இறைவன் வரும் நாள் எது யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் நம்ம நல்லா எல்லாம் தயாராக உட்காந்துட மாட்டோம். அது என்னங்க தெரிய போகுது அப்படின்னா, இன்னும் சிலருக்கு வந்து அவர் எங்கே நமக்கெல்லாம் வருவார் அப்படியும் ஒரு சிலருக்கு இருக்கும். அதுவும் கூடாது, அவர் வருவார் அப்படின்ற உறுதிப்பாடு இருக்கணும். என்றைக்கு என்பது தெரியாததால் இப்பொழுது இந்த நொடி இந்த நிமிஷமே என்னோடு இருக்கிறான் இறைவன் அப்படின்ற உணர்வு மேலோங்கி. இதுதான் பக்தி வைராக்கியம் என்பது. இந்த பக்தி வைராக்கியத்தை நமக்கு மணிவாசகர் மாதிரி சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. பக்தி வைராக்கியம் ஒன்று, பிரபஞ்ச வைராக்கியம் ஒன்று, அப்படியெல்லாம் அழகாக சொல்கிறார். அப்போது இன்றைக்கு இந்த நொடியில் இப்போ இருக்கிற அந்த முருகப்பா வெளியிருந்து வர்றதில்லையே, உள்ளேருந்து தானே வர்றார். அப்போ உள்ளிருந்து வரும்போது எப்போ வெளிப்பட்டு தோணுவார்னா, என்றைக்கு காமம் நீங்குகிறதோ அன்றைக்கு சூரியன் புறப்பட்டு விடும், கதிர்வேல் புறப்பட்டு விடும், இருள் நீங்கிய மாத்திரத்தில் ஒளி தெரியும். அவ்வளோதான். இதைத்தான் இதை அழகாக இழைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பையே என்று சொன்ன மாத்திர என்னால் என்ற மாத்திரத்திலே இப்பொழுதே இந்த காமம் என்ற ஒன்று என்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால், இந்த காமம் என்பது ஏதோ ஒரு பெரிய வார்த்தை அப்படிலாம் நினச்சிக்கிடாதீங்க, ஒன்றும் இல்லை. இன்றைக்கு வரக்கூடிய ஆசை அருமின்கள் ஈசனோடாயின் நும் ஆசை அருமின்கள். ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பமே, ஆசை விட விட ஆனந்தமாகுமே. இந்த உலக நுகர்ச்சி எது வந்த போதும் எல்லாம் இறை செயல், எல்லாம் இறை அருள் என்ற அளவிலே. அதில் இன்றைக்கி அருமையான ஒரு சித்திரை வருஷப்பிறப்பு. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க முருகப்பெருமானுடைய திருவருள் கூட்ட வேண்டும். அதிலையும் அப்பர் பெருமானின் வார்த்தைகள் எது என்றால், கனி தந்தால் கனி உண்ண வல்லீரோ என்ற மாத்திரத்தில் கனி நம்மிடமே இருக்கிறது, வெளியெங்கே இல்லை, நம்மிடமே இருக்கிறது. அந்த கனி எனக்கு சாப்பிட்றதுக்குரிய பக்குவம் எனக்கு வரணும். வந்துட்டால் அதை நான் உண்ணும் பக்குவம் யாருக்கு வரணும்? உயிர்களாகிய நமக்கு என்பதை உணர்ந்து கொண்டால் போதும். இதுதான் இந்த பாட்டுடைய அருமையான ஒன்று. இந்த உலக மயக்கத்தில் இருக்கும் ஆன்மாக்களாகிய நமக்கு உலக மயக்கத்தை துறந்து, அது சாமானியம் இல்லை. இந்த வேல் என்றைக்கு புறப்பட்டு வந்து இங்கே கிழித்து எடுக்கிறதோ அப்போது காமம் நீங்கும், அப்பொழுது துறத்தல் என்ற ஒன்று ஏற்படும். அப்போது இந்த முருகப்பெருமானால் தரப்படக்கூடிய பேரின்பம், அதுதான் ரட்சிப்பு. என்னால் வந்து ரட்சிப்பையே என்பது கேள்வியாக கேட்டால், பக்கத்தில் கேள்விக்குறி இருக்குது, கேள்வியாக இருந்தாலும் பதிலும் அதிலேயே அடங்கி இருக்கிறது. என்னால் என்பது என்னைக்கோ இல்லை, இப்போமே இந்த நிமிஷமே உள்ளே இருந்து அப்படி புறப்பட்டது. இதை நீங்கள் இந்த புராணத்தோடு வச்சு பார்க்கணும். என்ன புராணம்னா திருவிளையாட புராணம். திருவிளையாட புராணத்தில் இறைவன் எம்பெருமான் மீனாட்சி அம்மா, இந்த அம்மா அங்கே கண்ணி அம்மா அங்கே போகுது.
ஜடாதய பிராட்டி சண்டைக்கு போகுது. ஒவ்வொரு இடமா சண்டைக்கு போயிட்டு கடைசியில் கைலாசத்துக்கு போகும். இறைவனுடைய பார்வை பட்ட மாத்திரத்திலே அப்படியே இது வரைக்கும் இப்படி நிமிர்ந்துக்கிட்டு நினைச்ச அந்தம்மா இப்போ வெக்கப்பட்டு அப்படி தலையை கவுந்துட்டு, தலையை கவுந்த மாத்திரத்தில் 3வது தனம் மறைந்தது. பக்கத்தில் இருக்கிற தோழி பார்த்துட்டா, ஆஹா இவரே மணவாளன் அப்படின்றது வெக்கமும் அம்மாவுக்கு அப்படின்னு. உடனே சுவாமி சொல்கிறார், அம்மா போ, உனக்குரிய கணவன் நானே வரக்கூடிய சோமவாரத்தில் உம்மை முறைப்படி திருமணம் செய்து கொள்வேன் அப்படி. அது மாதிரி அடுத்த வாரம் சோமவாரம் வருது. இங்கே எல்லாம் ஏற்பாடாயிட்டு, கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிட்டு. இந்த அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. யார்? காஞ்சன மாலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. மருமக எப்படி இருப்பார், சடா முடியும் அதுமா இருப்பான்னு சொல்லுவாங்களே, இவர் எப்படி இருக்காரோன்னு பயந்து நடிங்க பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் அங்கே கிளம்புறார். எப்போ கிளம்புறார்? 9 மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டார். சோமவாரத்தன்று காலையில் வருவோம் யாம் சொல்லிட்டார். 9 மணிக்கு நல்ல நேரம் முகூர்த்தம். அப்போ 9 மணிக்கு, ஏன்னா 7:30 to 9 ராகு காலம், 9 மணிக்கு வர்றேன்ட்டார். 9 மணி நந்தியம்பெருமான் காத்துக்கிட்டே இருக்கிறார், ரெடியாக நிற்கிறார். சுவாமி 9 மணிக்கு அங்கே இருக்கணுமே, எங்கே? மதுரையில் இருக்கணும். மதுரையில் இருக்கணுமே, இன்னும் கிளம்பாமல் இருக்காரு. 8:50 ஆச்சு, 8:55 ஆச்சு, 8:57 ஆச்சு, 8:58 ஆச்சு, 59 ஆச்சு, இன்னும் 1 நிமிஷம்தான் இருக்குது. சாமி மெதுவாக எட்டி பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் இவருக்கு பதைப்பாக இருக்குது. சாமி இங்கே மணி என்ன? 8:59, அவ்வளோதானே 9. இப்போ சாமி கைலையில் புறப்பட்டாரா மதுரையில் இருந்தாரானா 2 தான். இது அருமையாக பரஞ்சோதி முனிவர் சொல்வார். இதில் திருவிளையாடல் எடுத்து படித்து பாருக்கார், அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்போ புறப்பட்ட நேரமும் சேர்ந்த நேரமும் ஒன்றே. இதுதான் மலபரிபாகம் எப்போது, சத்தினிவாதம் அப்போது என்பதாக அருமையாக இருக்கும் பாருங்க. இது அப்படியே என்னால் ரட்சிப்பையே என்பதையே இன்றைக்கு உரிய நமக்குரிய வாசகமாக எடுத்துக்கொண்டு இந்த நாளே என்னை ரட்சிப்பார் என்று பதிலையும் போட்டுக்கொண்டு இந்த நல்ல நாளிலே, அதாவது இன்றைக்கி சித்திரை வருஷப்பிறப்பு, இனி வரும் நாளிலெல்லாம் அஞ்ஞான இருள் நீங்கி ஞான ஒளியோடு கூடி நாம் நல்வாழ்வு பெற அந்த முருகப்பெருமானின் கை வேலாயுதம் நம்மை வழிநடத்தட்டும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய பொன்னார் திருவடியை வணங்கி மணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ரம பார்வதி பதே ரமகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.